நாமக்கல்லில் கிட்னி விற்பனை விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ள சூழலில் பாதிக்கப்பட்ட நபர் அளித்துள்ள பரபரப்பு பேட்டியை காண்போம். என்ன காரணத்தினால இப்படி ஒரு முடிவு நீங்க போனீங்க? அது யாரை அணுகுனீங்க? எங்கள் அத்தை பிள்ளைகிட்ட போய் வந்து இந்த லோன், இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனு, இந்த ஃபஸ்ட்டு எல்லாம் சின்ன சின்ன கந்து எடுக்கிறது, வட்டிக்காக வாங்குறது, 105 ரூபா 10 ரூபான்னு சொல்லி வாங்கிக்கிறதுங்க. அதெல்லாம் பயங்கரமாக ஆகி போச்சுங்க. அதனால சரி எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி நான் போய் இதை மாதிரி எங்கள் அத்தை பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். அழுகுற மாதிரி போய் கேட்டேன். சரி யாரெல்லாம் அழுகுற, நானும் போயிட்டு வந்தேன். இந்த இடத்துக்கு இதை மாதிரி நான் ஜாயின் பண்ணி விடுறேன், அவங்க யார் என்னன்னு நம்மளுக்கும் தெரியாது. வாட்ஸ்அப் மூலிமா அந்த நம்பர் வந்துருந்துச்சு எங்கள் அத்தை பிள்ளைக்கு சென்னுக்கு. அதனால் அவங்க அதை மாதிரி வச்சு சரின்ட்டு 5 லட்ச ரூபான்னு சொன்னாங்க. 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 4.5 லட்ச ரூபா. உங்களுக்கு நீங்கள் யார் அணுகுனீங்க? யார் உங்ககிட்ட பேசுனாங்க? பேசுனது வந்து எங்கள் அத்தை பிள்ளையோட இது மூலியமாக தான் போனோங்க. அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க? அல்ல 7 மாதம் தான், ஒரு வாரம் தான் விட்டு. அத்தை பொண்ணு கொடுத்ததை பார்த்து நீங்கள் அடுத்து அவங்ககிட்ட போய் பேசுறீங்க. உங்களை அணுகுன அந்த புரோக்கர் யார்? அவங்க பேர் என்ன? அவர் பேர் வந்து கதிரங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவரா? சரி சரிங்க. அவர் வந்து திருச்சிங்க. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாதுங்க. ஆனால் ஃபோன் மூலியமாக தான் எல்லாமே. சரி, இப்போ கிட்னி கொடுக்கணும் முடிவானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? என்னதான் நடந்தது? அவங்க பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி சக்காப்பெல்லாம் முடிஞ்சுட்டு மதுரை வர சொன்னாங்க. கமிட்டி இருக்குதுன்ட்டு. கமிட்டி இருக்குதுன்னு அங்கே போய் எல்லாம் பேசணும். கமிட்டி எங்கே நடந்தது? மதுரை. மதுரையில் ஆஸ்பத்திரிங்களா தனியார் இடங்களா? தனியார் இடங்க. தனியார் இடத்துல. அது ஆஸ்பத்திரி மாதிரியாக தான் இருந்துச்சுங்க, தனியார் இடம். அது அங்கே போய் சொன்னோம், இதை மாதிரி எங்கள் தாய் மாமனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் பார்க்கறது பிடிக்கிறதெல்லாம் அவரு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை மாதிரி சொன்னோம். ஏதோ ஆஸ்பத்திரியில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இது போச்சுங்களா? உங்களுக்கு ஏதாவது செக்கப் ஏதாவது பண்ணீங்களா? செக்கப் பண்ணாங்க. 1 மாதமாக செக்கப் பண்ணாங்க. எந்த ஆஸ்பத்திரிங்க அது? ஃபஸ்ட்டு வந்து சேலம், 2வது வந்து காட்பாடியில் இதை மாதிரி பண்ணாங்க. மறுபடியும் கடைசியாக வந்து திருச்சி மருத்துவமனையில் ஆபரேஷன். திருச்சி மருத்துவமனையில். ஓகே. அங்கே எத்தனை நாள் இருந்தீங்க? அங்கே வந்து 7 நாள் இருந்தோம். 7 நாள் இருந்தீங்க. ஓகே. நீங்கள் உள்ளே போனோன்னுமே உங்களுக்கு தொகை கொடுத்துட்டாங்களா, இல்லை கிட்னி எடுத்ததுக்கு அப்புறம் தான்? எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடும்போது கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே.